அடிக்கிற அப்பா அம்மா கூட இருக்கணும். தப்பு பண்ணா எத்தனை வயசானாலும் சரி, தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்க முடியல குழந்தையாலன்னா நம்மள ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகள் வேண்டும். இப்ப ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் கையில இருந்த பெரம்ப புடுங்கி போலீஸ் கையில கொடுத்துட்டாங்க. டீச்சர் நம்மள ஹேண்டில் பண்ண முடியாம தடுத்தோம்னா போலீஸ் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாது மொத்த சமூகத்தையும். அதுதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்கவுமே எந்த நாட்டிலையும் மொத்த சமூகத்தையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு எல்லாம் போலீஸுக்கு கெப்பாசிட்டி இல்ல. போலீஸால சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளா வச்சிட முடியாதுங்கயா. எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க. உலகம் முழுக்கவுமே இதுதான் குறிப்பிட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்ல, உலகம் முழுக்கவுமே போதை, உணவு, கேஜெட்ஸ், சோசியல் மீடியா, கான்ஸ்டன்டா வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிளசண்டான விஷயம் கொஞ்சம் பிளஷரா இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ரைட் எது, பிளசன்ட் எதுன்னு பார்த்து ரைட்டை சூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டோட சேர்ந்து பிளசண்டா இருந்தா நல்லது. ஆனா ரைட் வேற பிளசன்ட் வேற இருந்தா ரைட்டை தான் சூஸ் பண்ணணும். நம்மள நாமளே ஹேண்டில் பண்ணிக்க முடியாது பல நேரங்கள் அப்படின்னு தெரியும் போது நம்மள ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகளை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும்.